புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சுபவீர பாண்டியன் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆறுமுகனியார் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். திமுக கூட்டணிக்கு வரலங்கிறதுக்காக தேமுதிகவை பிளவுபடுத்த திமுக சதி செய்கிறது அப்படின்னு மறுமலர்ச்சி திமுக பொதுச் செயலாளர் வைகோ சொல்றாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் சொல்றாரு. திமுக சதி செய்கிறது அப்படிங்கிற அவங்க குற்றச்சாட்டை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? திமுக சதி செய்கிறது என்பதை கூட மக்கள் நல கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் அனைவரும் ஒரே குரலில் சொல்லவில்லை. நீங்கள் அதில் திருமாவளவன் கருத்தையும் சேர்த்து எடுத்துக்கொண்டால் 3 விதமான கருத்துகள் இருக்கின்றன. திருமாவளவன் மிக நிதானமாக ஒரு செய்தியை சொல்கிறார். தேர்தல் நேரத்தில் இப்படியெல்லாம் நடப்பது இயல்பு. இது தேமுதிகவின் உட்கட்சி விவகாரம், விஜயகாந்த் பார்த்து கொள்வார். இது திருமாவளவனின் அறிக்கை. திமுக தான் சதி செய்து உடைத்து விட்டது. இது 2 கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் சொல்லியிருக்கிற செய்தி. ஆளுக்கு 3 கோடி ரூபாய், அது கூடுதல் குறைவாக கூட இல்லை, சரியா 3 கோடி ரூபாய் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார்கள் என்பது வைகோ அவர்களினுடைய குற்றச்சாட்டு. இதனால் தேமுதிகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, பாதிப்பு இருந்தாலும் நாங்கள் தோள் கொடுப்போம் என்றும் சொல்லியிருக்கார். அவருக்கும் தோள் இருக்கான்னு தெரியல, தோள் கொடுப்போம் என்கிறார். எந்த பாதிப்பும் இல்லாத போது எதற்கு தோள் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தால் அவர்கள் நாங்கள் தேமுதிகவை விட்டு விலகவே இல்லை, நாங்கள் தான் தேமுதிக என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது முடிவா தொடக்கமா என்கிற பெரிய கேள்வி இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் தான் அதிமுக என்று 2 அணிகள் சொன்னபோது 1989 2 பேருக்கும் அந்த இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டு இரட்டை புறாக்களும் சேவலும் வழங்கப்பட்டது. மதிமுகவை தொடங்கிய போது வைகோவும் அதே முழக்கத்தை தான் வைத்தார். அறிவாலயத்தை கைப்பற்றுவேன் என்றார். உதயசூரியன் சின்னம் எங்களுக்குரியது, நாங்கள் தான் திமுக என்றார். பிறகு அது எடுபடவில்லை. எனவே இவர்களினுடைய வலிமையை பொறுத்து 7 மாவட்ட செயலாளர்கள், ஏற்கனவே 2 பேர் என்கிற போது இது எந்த அளவுக்கு எதிர்விளைவுகளை தரும் என்று சொல்ல முடியாது. திருமாவளவன் சொல்லியிருப்பதைப் போல தேர்தல் நேரத்தில் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் தேர்தல் நேரத்தில் பார்த்தா புதுசாக ஒரு 100 கட்சிகள் வரும், இருக்கிற கட்சிகள் உடையும். இவையெல்லாம் நடக்கக்கூடிய ஒன்றுதான். ஒன்றை நான் பார்க்கிறேன், சந்திரகுமார் அறிக்கையில் ரசிகர் மன்றத்திலும் கட்சியிலுமாக 30 ஆண்டுகள் நாங்கள் உழைத்திருக்கிறோம். எங்களை கேட்காமல் அவர் முடிவு செய்ததால் நாங்கள் மறுபரிசீலனை செய்யுங்கள் என்றுதான் கேட்கிறோம் என்பது அவர்களின் அறிக்கை. எனவே இந்த கோணத்தில் பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி பார்க்குறீங்க? தேர்தலுக்கு இன்னும் 40 நாட்களே சரியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அரசியல் களம் தேவையற்ற ஒரு முரண்பாடுகளோடு, தேவையற்ற சாகசங்களோடு, சதிகளோடு ஒரு சூடேறி கொண்டிருக்கிறது ரொம்ப ஆரோக்கியமற்றதுன்னு நினைக்கிறேன். முதல்ல. ரெண்டாவது, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்ததா, சில நபர்கள் செய்தார்களா, சில தொழிலதிபர்கள் செய்தார்களா, யார் செய்தார்கள் என்பது 2வது வாரம். முதல்ல இந்த தேமுதிகவுக்குள்ள நடைபெறக்கூடிய இவைகள் அனைத்தும் வெளியிருந்து இயக்கப்படுகிறது என்பது ஒன்று. ஏன்னா முதல்ல அவங்க தனியார் ராமகிருஷ்ணன் அது திமுக சொல்றேன், அது அந்த கருத்து எனக்கு இருக்கு. நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி முதல்ல நான் வந்து இதுக்கு நிறைய ஃபோர்ஸஸ் வெளியே ஆப்ரேட் பண்றாங்க. அதனால சொல்றேன், வெளியே இருந்து இது இயக்கப்படுகிறது என்பது ஒன்று. ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் வெளியே இருக்கிறாங்க. அதனாலதான் நீங்க வந்து நீ உடனே வெளியே வந்துடாத, நீ அங்கிருந்து கொஞ்சம் காலம் இரு, அதை உடைச்சி வெளியே வா, அவங்க சின்னத்தை முடக்க முடியுமான்னு பாரு, நிறைய மாவட்ட செயலாளர், நிறைய எம்எல்ஏக்களையும் கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வந்து நீ எங்க கட்சியில சேராத, நீ வந்து ஒரு மறுமலர்ச்சி தேமுகன்னு ஒரு பேரலல் கட்சி ஆரம்பிச்சு எங்க கூட கூட்டணி சார். இது பூரா நாங்க தேர்தலில் பார்க்காத விஷயங்களே இல்லை. அதாவது அநாகரீக அரசியலின் தொடக்கங்கள் கிட்டத்தட்ட 70க்கு அப்புறம் வந்ததுல அதனுடைய உச்சத்துக்கு இன்னைக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மொராலிட்டி, எத்திக்ஸ் இன்னைக்கு கேள்விக்குறியாகி இருக்கிறதுங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் நான் சொல்ல விரும்புறது, இன்னைக்கு மக்கள் நல கூட்டணியும் தேமுதிகவும் இணைந்த கூட்டணி மக்கள் மத்தியில் எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளாக ஒரு மாற்று அணியாக வெற்றி பெறப் போகிறதே என்ற அச்சத்தில் அதை எப்படியாவது கலகலக்க செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்யப்பட்டிருக்கிற விஷயமாகவும் அது இருக்கு. என்ன வேலை கொடுத்தாங்க, யார் வேலை போனாங்கிறதுக்கெல்லாம் நான் பேச தயாராக. நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நான் திரும்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் அதை குற்றவாளி கூண்டுக்கு வராங்கன்னா, இல்ல இங்க இருந்து போய் அவங்க அங்க சேர்றாங்க, அங்க கூட்டணி, இதெல்லாம் வந்து வெளியே தோல்வி, திமுகவுக்கு தோல்வி பயம், மக்கள்
நல கூட்டணி வெற்றி பெற போகிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள நான் போனேன்னா நான் இதுல நான் பேசணும்னு நினைக்கிற சில விஷயங்களை பேச முடியாம அது எந்த அணி வெற்றி பெறும் நீங்க ரெண்டு பேரும் பேசுற மாதிரி ஒரு சூழல் வந்து அதனால அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சிபிஐஎம்ல இந்த முயற்சிக்கு எதிராக அதிருப்தியை வெளியில இருக்கக்கூடியவங்களால ஆபரேட் பண்ண முடியுதா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள பெரும்பாலும் ஆபரேட் பண்ண முடியுதா? தேமுதிகலையும் மறுமலர்ச்சி திமுகலையும் மட்டும் திமுகவுக்கு அந்த கட்சி போகவில்லை என்றால் உடனே திமுக சதி செய்கிறது அப்படின்னு சொல்லி இரண்டாம் கட்ட தலைவர்கள் அங்க போறாங்கன்னா இரண்டாம் கட்ட தலைவர்களிடத்துல அரசியல் தொடர்பான புரிதல்ல ஏதோ சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். இல்ல ஒரு அரசியல் என்னுடைய சொத்துக்களை இழந்து விட்டோம் 10 ஆண்டுகள்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த சொத்துக்கள் எங்க போச்சு, இல்ல எதுக்காக போச்சு? இந்த சொத்துக்களை இழந்து பதவிகளை பெறலாம் அப்படின்னு இரண்டாம் நிலையில இருக்கக்கூடிய தலைவர்களை யாரெல்லாம் எந்த கட்சியெல்லாம் ஊக்குவிக்குதோ அந்த கட்சிகள் எல்லாம் இந்த மாதிரி சிக்கல்களை எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்லலாமா? இல்ல நீங்க சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதாவது என்ன பாயிண்ட்னா, இவங்க தேமுதிகவை திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி அமைப்பதற்கு முயற்சி செய்தார்கள். அதுக்கான பேரம் நடந்ததுங்களா இன்னைக்கு இருக்குது. வரலன்ன உடனே இன்னைக்கு அந்த கட்சியை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இதுதான் அதுக்கு முன்னாடி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்க செஞ்சாங்க. இப்போ நீங்க இவங்க கூட்டணி வெளியே வந்தவங்க கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையிலும் அதுதான் தெளிவா இருக்கு. நாங்க திமுகவோட கூட்டணி சேர வேண்டும் என்று சொன்னோம், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால நாங்க வெளியே போறோம், வெளியே போய் திமுக சேர்ந்துட வேண்டியதானே. எதுக்கு ஒரு பேட்டி, எதுக்கு இந்த இயக்கத்தை உடைக்கிறதுக்கான முயற்சி? இதுக்கு ஒரு ஆத்தென்டிசிட்டி கொடுக்கறதுக்காக சிலருடைய பங்களிப்புகளையும் சிலருடைய 30 ஆண்டு விஷயங்களையும் அதுல கொண்டு வர்றதுங்கிறது தவிர இப்போ இது உள்நோக்கம் கொண்டது, இது சிலரால வெளியே இருந்து இயக்கப்படக்கூடியது என்பதுதான் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். நான் சொல்ல வரேன். ரெண்டு செய்தி. நயினார் இது தேவையற்ற ஒன்று நடக்குதுங்கிறார். யாருக்கு தேவையற்ற என்பது பிறகு நயினார் சொல்றதை பார்த்தா வெளியே வந்துருங்க, எந்த கட்சியிலையும் சேராதீங்க, ஒரு பத்திரிகையாளர்களை சந்திங்க, அதுக்கப்புறம் சின்னத்தை முழக்குங்க, நீங்களே சொல்லி கொடுத்துருவீங்க போல இருக்கு. அவங்களுக்கே தெரியாத செய்திகள் எல்லாம் இப்ப நயினார் தான் ஸ்கிரிப்ட் ரைட்டர் மாதிரி எனக்கு இவ்வளவு தெளிவா அவங்களே யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல. ரெண்டாவது என்னன்னா, திரும்ப நயினார் சொல்வது வெளியிலிருந்து இயக்கப்படுகிறது. அப்படியானால் வாதத்துக்காக நான் அதை ஏற்றுக்கொண்டால் எந்த ஒரு கட்சி தலைமையால் இயக்கப்படவில்லையோ முறையாக அது வெளியிலிருந்து இயக்கப்படுகிறதுன்னு பொருள். அந்த கேள்வி அவர் கேட்கும் போது பதில் சொல்லணும்னு நினைச்சேன், நான் சொல்லல, நான் இப்ப சொல்றேன். அதாவது பாயிண்ட் என்னன்னா, ஒரு அரசியல் இயக்கம் என்பது அது பிறந்து வளர்ந்து ஒரு 10-30 வருஷம் 40 வருஷம் வரும்போது தான் அதனுடைய முதிர்ச்சி வரும். அந்த இயக்கம் ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய தேமுதிக தான். அதுக்கு நான் விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்ல வர விஷயம் வேற. நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஒரு நெருக்கடியும் பிரச்சனைகளும் வரும்போது எல்லா இயக்கத்திலும் இந்த சவால்கள் வந்திருக்கு. நான் சொல்றேன் 1975 என்ன நடந்து நான் சொல்றேன். இந்திரா காந்தியும் இந்திய தேசிய காங்கிரசும் மிகப்பெரிய எமர்ஜென்சியும் கருப்பு அடக்குமுறை சட்டங்களையும் கொண்டிருக்கும்போது தமிழ்நாட்டில் பல திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் தியாகியானார்கள், ஜெயிலுக்கு போனாங்க, மிசா பட்டத்தை முன்னுக்கு வைத்துக் கொண்டார்கள் என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போனவங்க இருக்கிறாங்க. நண்பர் மறந்திருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். சோ அதனால நீங்க கான்டெக்ஸ்டும் அடக்குமுறையும் பணபலமும் பல விஷயங்களும் தான் அதை தீர்மானிக்குது. அதனால இன்னைக்கு அது ரொம்ப லூஸா இருக்கு, அதனால அதை நாங்க உடைக்கிறோம் சொல்றதெல்லாம் நியாயமே கிடையாது. இல்ல, அதாவது அப்படிதான் சொல்றாரு. சிறையில் நெருக்கடி நிலையில் கொடுமையில் மிரட்டப்படுவது வேறு, வெளியிலிருந்து ஒரு கட்சி இயக்கப்படுவது வேறு. இரண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. ரெண்டுலயும் பொது நோக்கம் ஒரு இயக்கத்தை உடைக்கிறது. அடிப்படையாக மக்கள் நல கூட்டணியில நீங்கள் இருந்து கொண்டு உங்களுடைய கூட்டணிக்கு இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவித்துவிட்டு நீங்களே உள்ளே இருந்து அவரை தொடர்ந்து தாக்குவதை நான் பார்க்கிறேன். நீங்க இன்னமும் அந்த கட்சிக்கு ஒரு முதிர்ச்சி வரவில்லை என்பது போல ஒரு துணியில் நீங்க பேசுறீங்க. நண்பர் திருமாவளவன் பேச்சு திரும்ப எல்லா தொலைக்காட்சிகளிலும் வருது. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஏன் விஜயகாந்தை ஆதரிக்க கூடாது? பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆரை ஆதரிக்கவில்லையா? எம்ஜிஆர் படிப்பாளி இல்லை, எம்ஜிஆர் சிந்தனையாளர் இல்லை, எம்ஜிஆர் எழுத்தாளர் இல்லை. ஆனாலும் வெகுமக்கள் தலைவர் என்பதால் அண்ணா எம்ஜிஆரை பயன்படுத்தி கொண்டார். திருமாவளவன் திரும்ப சொல்றார். இதற்கு என்ன பொருள் என்றால், விஜயகாந்த் படிப்பாளி இல்லை, விஜயகாந்த் எழுத்தாளர் இல்லை, விஜயகாந்த் சிந்தனையாளர் இல்லை, வெகுமக்களினுடைய ஆதரவு இருக்கிறது என்பதால் நாங்கள் எம்ஜிஆரை அண்ணா பயன்படுத்தியதை போல விஜயகாந்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளுகிறோம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே ஒரு கட்சி பயன்படுத்திக் கொள்ளப்படுகிற நிலையிலும் மற்றவர்களால் இயக்கப்படுகிற நிலையிலும் இருக்கிறது என்பதே அந்த கட்சியின் மீதான கடுமையான விமர்சனம். தேமுதிக என்ற கட்சியை பற்றிய விவாதத்துக்கு நம்ம போல, வெளியே இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் சதி செய்து அந்த எம்எல்ஏக்களையும் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸையும் எடுத்திருக்குங்கிறதா சிபிஎம் குற்றச்சாட்டு. அதுதான் எங்களுடைய விமர்சனம் செய்றீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால்
அதுல கூடுதல் விமர்சனத்துக்கு உள்ளாகி சிதைவுக்கு உள்ளாவது தேமுதிக தான் என்பதை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். நீங்க நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கல. அதாவது சொத்துக்களை இழந்தோம், தேர்தலில் பணம் செலவழிச்சோம், எங்களால திரும்பவும் அந்த பணத்தை பெற வேண்டும் என்றால் நாங்க திமுக கூட்டணியில போய் பதவிகளை பெற வேண்டும் அப்படிங்கிற டோன் அதுக்குள்ள இருக்கு. அந்த அரசியலை அட்ரஸ் பண்றதுக்கு பதிலா நீங்க திமுக இயக்குது அல்லது தொழிலதிபர்கள் இயக்குறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறதுல பொருள் இருக்கு. இதுல நெறியாளர் ஜென்ராம் அவர்கள் சொல்ற கருத்துல ஓரளவுக்கு எனக்கு உடன்பாடு இருக்கு. ஓரளவுக்கு உடன்பாடு இருக்கு. என்ன அர்த்தத்துலன்னா, பல்வேறு கட்சிகள்ல இன்னைக்கு வேட்பாளர் நேர்காணல் என்ற முறையில் அதுக்கு குறைந்தபட்சம் 10,000 கட்டு 20,000 கட்டு 1 லட்சம் கட்டுன்னு வாங்குறதும், வந்ததுக்கு அப்புறம் நீ தேர்தலில் எத்தனை கோடி செலவழிப்ப என்று கேட்பதும், தொகுதி ஒதுக்கிறதுக்கு முன்னாடி நீ 50 லட்சத்தை கட்டு 1 லட்சத்தை கட்டுன்னு வாங்குறது, இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் பொதுவாக எல்லா அரசியல் கட்சிகள்கிட்டையும் ஏற்பட்டிருக்குங்கிறது ரொம்ப கவலைக்குரிய விஷயம். அதனுடைய வெளிப்பாடு அதுதான் இதுல மெயினான விஷயம். அது சொத்துக்களை இழந்து அடகு வச்சுட்டேன், என்கிட்ட எதுவுமே கிடையாது, நான் எப்படி வாழ்றேங்கிறத நான் இருக்கிற ஊர்ல உங்க ஆட்களை வச்சு பாத்துக்குங்க அப்படின்னு சந்திரகுமார் புலம்பக்கூடிய நிலைமை வருதுன்னா, இது இன்னைக்கு இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நீங்க பத்திரிகை செய்திகளை தொடர்ந்து படிச்சீங்கன்னா, தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அலுவலகம் வெறிச்சோடி கிடக்கிறது, முடிவெடுக்கவில்லை, பணத்தை கொடுத்தவர்கள் திரும்ப கேட்கிறார்கள் என்றெல்லாம் செய்தி. அதான் இந்த செய்தியெல்லாம் வெளியே இருந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியும் அது சார்ந்த பத்திரிகைகளும் தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அதெல்லாம் நிர்பந்தம், நீங்க வந்துருங்க, இல்லைன்னா உங்க ஆளுக்கு பணத்தை திரும்ப கேட்பான் அப்படின்னு சொல்லி. அப்ப யார் வாங்கினாங்க, யார் கொடுத்தாங்க? 2 விதமான போக்கு இருக்கு. ஒரு போக்கு இதை இந்த மாதிரி செலவு செய்துட்டு அதுல இருந்து அரசியல்ல இருந்து பணம் ஈட்டுவது அப்படிங்கிறது ஒரு போக்கு, அது பரவலாக இருக்குங்கிறது வேற விஷயம். ஆனா இன்னொரு போக்கு, ஈட்ட தெரியாதவர்கள் கூட கட்சியில தன்னுடைய இமேஜை காப்பாத்திக்கிறதுக்காக இது போன்ற செலவுகளை செய்துட்டு சொத்துக்களை இழந்துட்டு ஒவ்வொரு கட்சியிலையும் பரிதாபமாக இருக்கக்கூடியவர்களும் இருக்காங்க. அதுவும் முதன்மையான கட்சிகளுக்குள்ளேயும் இருக்கு, அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு முன்னால் ஏற்கனவே வடசென்னை மாவட்ட செயலாளராக இருந்து விலகிய யுவராஜ் இதே செய்தி சொல்லியிருக்கிறார். நான் 4 கார்களோடு போன கடனாளியாக திரும்புகிறேன். அவர்கள் சொல்லுகிற செய்தியின் உட்பொருள் என்னன்னா, இன்றைக்கும் மிக வெளிப்படையாக தேமுதிகவில் அந்த வேட்பாளர்கள் எல்லாம் இவ்வளவு ரூபாய் இவ்வளவு தொகை பணம் கட்டுங்கள் என்று சொல்லப்பட்டது, வெளிப்படையா சொல்லப்பட்டது. அப்படி சொல்றவங்க எல்லாரும் திமுக ஆதரிக்கிறதுக்கு இன்னொரு பொருள் இல்ல, வேற ஒண்ணு இல்ல, அப்படி இல்ல. பணத்தை மீட்பதற்காக என்று நான் அப்படி கொச்சைப்படுத்த விரும்பல. ரொம்ப மிகச் சரியாக ஒரு இடத்தில் சந்திரகுமார் சொல்லியிருக்கார், கட்சி நாங்கள் செதுக்கிய சிற்பம் 30 ஆண்டுகளா இந்த கட்சி சிதைவதை எங்களால் பார்க்க முடியாது, கட்சியை காப்பாற்றுவதற்காக என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கட்சியினுடைய தொண்டன் அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் அடிமனத்தில் அடியோடு இல்லாமல் போய்விட்டது என்றெல்லாம் சொல்ல முடியாது. அந்த கட்சி இவ்வளவுக்கும் பிறகு நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், முதலமைச்சர் ஆகணும், கிங் ஆகணுங்கிற ஆசை அவருக்கு இருக்கலாம் என்றால், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கவே கூடாதா என்ன? இருக்கலாம். ஒரு கட்சியில் வேலை பார்த்தவர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கு. அடிப்படையான பிரச்சனையே இப்ப அதுதான். அவர் தொண்டர்களிடத்துல பொதுக்கூட்டத்துல கேட்கிறாரு, நான் கிங் ஆகணுமா கிங் மேக்கர் ஆகணுமான்னு. தொண்டர்களிடத்துல இருந்து வரக்கூடிய ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் இல்ல, தொண்டர்கள் என்ன ஆகணும்னு கேட்கவே இல்லை. பிரச்சனையே இவர் என்ன ஆகுறதுங்கிறது. அந்த கேள்வி பெரும்பாலான கட்சிகளுக்கும் பொருந்தும். சரி, தொண்டர்களுடைய நிலை எல்லா கட்சிகளிலும் உண்மையான தொண்டர்கள் நான் அறிந்த வரையில் எந்த கட்சி நான் கிங் ஆகணுமா வேண்டாமான்னு தொண்டர்கள்ட்ட கேட்டதே இல்லை. இப்படி திரும்ப திரும்ப கேட்டுட்டு அங்கேயே அந்த முரண்பாடு எங்க வருதுன்னா, 2ஆம் நிலையில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலைக்கும் சாதாரணமான தொண்டர்களுக்கும் இடையில ஒரு இடைவெளி நல்ல தெரியுது. தேமுதிக தெரியுது. நாங்க என்ன ஆகுறதுன்னு அவன் யோசிக்கிறான், நீங்க கிங் ஆகுறீங்க, நாங்க என்ன ஆகுறது அப்படின்னு 2ஆம் நிலையில உள்ளவங்க யோசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. இல்ல அதுல இவர் சொல்றதுல சந்திரகுமார் எம்எல்ஏ ஆசைப்படுவது என்ன தப்புன்னு கேட்கறாங்க. நீங்க சீட்டு கொடுக்க போறீங்களான்னு நான் கேட்கறேன். அதாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த எம்எல்ஏக்களை எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியே விலைக்கு வாங்குறது ஒரு மெத்தடு, எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் விலைக்கு வாங்குறது ஒரு மெத்தடு. நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிற பாயிண்ட் அதுதான். இன்னைக்கு தமிழக அரசியல் தேர்தல் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கு. முதல் முறையாக 67க்கு அப்புறம் யாருக்கும் தனி மெஜாரிட்டி இல்லை என்ற நிலைமை நோக்கி கூட போனா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி நிலைமை வந்தால்
குதிரை பேரம் தேர்தலுக்கு பின்னாடி நடக்கிறதை இன்னைக்கே அவங்க அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அதுல இருக்கு. ஏன்னா நம்ம ஜெயிக்க போறது இல்லைன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால அந்த குதிரை பேரத்தை இப்ப துவங்கியாச்சு. அப்போ நீங்க தேமுதிக முழுவதும் குதிரைகளாவே வச்சிட்டு இருந்தா நீங்க தேமுதிக மட்டும் வாங்க போறது இல்ல, நீங்க அதிமுக வாங்கிருக்கீங்க. நான் உதாரணம் சொல்ல முடியும். திருச்செந்தூர் தொகுதி எம்எல்ஏ இங்க அங்க அங்க இங்க எவ்வளவு விலைக்கு விலை போனாருன்னு யாருக்கு தெரியும்? நீங்க வந்து யாரும் வெளியே போகவே இல்லையா? எல்லா கட்சியிலையும் நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் போச்சுங்கிறது வந்து ஒரு புதிய நடைமுறை கிடையாது. எல்லா கட்சிகள்லயும் போக்குவரத்து நடந்துகிட்டு தாங்க இருக்கு. இந்த மொத்தமா வரும்போது தெரியுது, அவ்வளவுதான். இது ஒரு ஆங்கிலத்துல சொன்னா ஒரு எக்ஸோடஸ் மாதிரி மொத்தமா வெளியே வரும்போது தெரியுது, அவ்வளவுதான். பாரத் மாதா கி ஜெய் முழக்கம் தொடர்பாக மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், யோகா குரு ராம்தேவ் எல்லாரும் சொன்னது அவங்களுடைய சொந்த கருத்து அப்படின்னு மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு சொல்றாரு. முதலமைச்சரை சந்திக்க முடியவில்லை அப்படின்னு இன்னொரு மத்திய அமைச்சர் சொன்னதும் அது அவருடைய சொந்த கருத்து. நான் 2 முறை எளிதாக சந்தித்தேன் அப்படின்னு சொன்னார் வெங்கையா நாயுடு. இதுவும் பாரத் மாதா கி ஜெய் என்ற முழக்கத்தை உச்சரிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை, அந்த முழக்கத்தை உச்சரிக்க வேண்டும் என்று எந்த அரசும் எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லைன்னு சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? வெங்கையா நாயுடு ஸ்டேட்மெண்ட் பொலிட்டிக்கல்லி கரெக்டா இருக்கு? அந்த கட்சியில பொது கருத்தே இல்லை போல இருக்கு. எல்லாருமே 1,00,000 பேர் தானே 1,00,000 சொந்த கருத்து வச்சிருக்காங்க. எனக்கு என்னன்னா சொந்த கருத்தா கட்சி கருத்தாங்கிறது முக்கியம் இல்லை. நீங்க பட்னாவிஸ் சொல்றது கூட விட்டுருங்க. இந்த பாபா ராம்தேவ் சொல்ற தலையை வெட்டியிருப்பேன், ஒருத்தர் அல்ல, 1000 பேர் அல்ல, 1,00,000 பேர்னாலும் தலையை வெட்டியிருப்பேன்னு சொல்லும் போது சட்டம் இல்லை என்றால் தானே. ஆமா ஆமா, சட்டம் இருக்கும்போது அது ஆக வெட்டுறதுக்கு அவர் தயாரா இருக்கார். ஒரு சூமோட்டோவில் குற்றவியல் சட்டத்தின்படி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய வழக்கு இது. இது நான் என்ன சொல்றேன்னா, இது கொலை முயற்சி. இதை நீங்க வந்து எத்தனை சாதாரண செய்திகளுக்கெல்லாம் நீதிமன்றங்கள் சூமோட்டோ போடுறாங்களே, இதை ஏன் எடுக்கக்கூடாது? இது கட்சி கருத்து சொந்த கருத்துங்கிறதே ரெண்டாவது. அவர் யாரையும் வெட்டிட மாட்டார்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர். இன்னைக்கு சாமியார்களை விட பெரிய தொழிலதிபர்கள் இந்தியாவில் வேறு யாரும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டியே தொழிலில் முந்திலாம் எனக்கு நான் சிறுவனாக இருக்கும்போது திமுக கூட்டங்களில் கேட்டிருக்கேன், டாடா பிர்லா டால்மியாலாம் கம்யூனிஸ்டில் பேசுவோம். இப்போ அதெல்லாம் இல்லை. பாபா ராம்தேவ், ஸ்ரீ ரவிசங்கர் என்று இவங்க தான் இன்னைக்கு மிகப்பெரிய தொழிலதிபர்கள். அவங்களுக்குள்ள தான் தொழில் போட்டியே. அதனால அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்கள் வந்து வெட்டிட மாட்டாங்க. ஆனால் இப்படி பேசுவதே குற்றவியல் சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட வேண்டும். யாரெல்லாம் நீதிமன்றமே தொடுக்கலாம், இல்லையானாலும் அரசு இந்த நேரம் எடுத்திருக்கணும் வழக்கு. நீங்கள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை பார்க்க முடியுதா இல்லையாங்கிறதுல ஆளுக்கு ஒரு சொந்த கருத்து வச்சுக்கிட்டோம். பியூஷ் கோயல் பார்க்க முடியல, வெங்கையா நாயுடு பார்க்க முடியுது. வெங்கையா நாயுடுக்கு தமிழ்நாட்டில் பல தொழில் நிறுவனங்கள் இருக்குது, எனவே அவர் முதலமைச்சரை பகைச்சிக்க மாட்டார். பியூஷ் கோயலுக்கு ஒன்றும் இல்லை, அவர் எதிர்த்து சொல்லலாம். இதெல்லாம் உள்ளே இருக்கிற அரசியலை தாண்டி உள்ளே இருக்கிற தன்னலம் சார்ந்த செய்திகள். அதில் பட்னாவிஸ் சொல்கிறத கூட நீங்கள் பாபா ராம்தேவ் யாரோன்னு சொல்லலாம். ஒரு முதலமைச்சர் சொல்கிறதும் சொந்த கருத்துன்னா, முதலமைச்சர் உட்பட பிரதமர் உட்பட யாருக்குமே பொது கருத்து இல்லாத ஒரு கட்சி வச்சுட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் வந்து இந்த கட்சியில் வந்து இது நடைபெற்றது என்பது பொது கருத்து இல்லாதனாலன்னு நான் நினைக்கிறேன். இது திட்டமிட்டு செய்யக்கூடிய சதின்னு நான் நினைக்கிறேன். வேற 2 groups. ஒரு குரூப் வந்து இந்த பெலிஜரன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, நீ என்ன வேணா பேசு, எப்படி வேணா பேசு. இன்னொரு பக்கம் நீ இதை மறுத்துக்கிட்டே இருக்கு. இது ஒரு திட்டமிட்ட வேலை. அதாவது பாரத் மாதா கி ஜெய் சொல்லணுமா வேண்டாமா, இந்த சந்தர்ப்பத்தில் நீ சொல்லுன்னு ஒருத்தர் நிற்க வச்சு சொல்ல வைக்கிறதுக்காக தேசப்பற்ற நிரூபிக்கிற மெத்தடு. முதல்ல ஃபாதர்லேண்ட் மதர்லேண்டுங்கிற தியரி எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு யூரோப்பியன் வெஸ்டர்ன் கான்செப்ட். இந்தியா, தி ஐடியா ஆஃப் இந்தியா இன்டெலெக்சுவலி எ போஸ்ட் கலோனியல் டெவலப்மெண்ட். நீங்கள் வந்து சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் தான் இன்றைக்கு அறியப்படக்கூடிய இந்தியா இந்தியாவாக உருவாகுது. அதுக்கு முன்னாடி இந்தியா இதே மாதிரி ஒன்றாவாக இருந்தது. வரலாற்றில் நீங்கள் எந்த கல்தோன்றி மண் தோன்றா காலத்தில் இருந்து இந்தியா என்பது பலரும் ஆண்டாங்க, பல பகுதிகள் ஆண்டாங்க, அப்படி தானே இருந்தது. அப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு அதுக்குள்ள மேலும் மேலும் ஒற்றுமையை கட்டுவதற்கு என்ன பண்ணணும்னு நம்ம யோசிக்கிறத விட்டுட்டு, ஒரு குறிப்பிட்ட கருத்தோட்டத்தின் அடிப்படையில் ஒரு இந்து ராஷ்டிரத்தை இந்தியா முழுவதும் நிலவுவது, அகண்ட பாரதத்தை உருவாக்குவது, அதற்கான கோஷங்கள், அதற்கான பாட்டுகள் என்ற திட்டமிட்ட ஒரு குழுவினருடைய சதி இது. அந்த சதிதான் இது. வந்து எங்க வரைக்கும் போயிருக்கு பாருங்க. ஜனகணமன பாட்னா தப்பு, வந்தே மாதரம் பாடணும்னு ஒருத்தன் பேசிட்டு இந்த ஊர்ல இருக்க முடியுது.
இவங்க தேசிய கீதத்தை அவமதிக்கிறாங்க, தேசிய கொடியை அவமதிக்கிறாங்க. மூவர்ண கொடியா இந்தியாவுக்கு கிடையாது, காவி கொடி தான் பேசுறாங்க. இவங்களெல்லாம் சார் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவர் சொன்னதோட நான் உடன்படுறேன். இவங்களெல்லாம் சுவமோட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானவர்கள் பிடிச்சி உள்ள போடணும். இந்த அரசாங்கம் தயார் இல்லையே. அந்த முழக்கங்களுக்கு பின்னால என்ன அரசியல் இருக்கு அப்படிங்கிற கேள்வியா வரும். ஏதோ அரசியல் இருக்கு, திட்டமிட்டு நடக்குதுன்னு நயினார் சொல்றாரு. என்ன இருக்க முடியும்? பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிற முழக்கம் வந்து ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு தன்மை கொண்ட ஒரு முழக்கமாக விடுதலை போராட்ட காலத்துல அது எழுப்பப்பட்ட போது அதனுடைய தன்மையை பற்றி நான் புரிந்து கொள்கிறேன். ஏகாதிபத்திய எதிர்ப்பு துணி உள்ள தன்மை உள்ள ஒரு முழக்கமாக நான் புரிஞ்சுக்கிறேன். அதை சொல்றதுல இன்றைக்கும் வந்து அதற்கான தேவை இருக்கு அப்படிங்கிறதுல சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறது கேள்வி. அதாவது எந்த ஒரு முழக்கமும் உள் மனத்தின் ஆழத்திலிருந்து ஒரு உணர்வு கலந்து வெளிப்பட வேண்டுமே தவிர கையில பிரம்பு வச்சுக்கிட்டு சொல்லுங்கிறது இது வாய்ப்பாடு ஒப்பிக்கிற வேலை இல்லை. நீங்கள் இந்தியா மட்டுமல்ல, தமிழ்நாடே சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, பல்லவ நாடு, இன்னும் பல குறுநில மன்னர்கள் எல்லாம் இருந்தது. நீங்கள் ஒரு ஒற்றுமையை வளர்ப்பதற்கான உணர்வை ஊட்ட வேண்டுமே தவிர நீங்கள் ஒரு பெரிய சர்வாதிகாரியை போல நடந்து கொள்வதால் எதிர்ப்பு உணர்வு தான் வளருமே தவிர தேசப்பற்று வளராது. நீங்கள் இயல்பாக சொல்லக்கூடியவனை கூட சொல்லுன்னு சொல்லும்போது ஏன் சொல்லணுங்கிற ஒரு எதிர்கேள்வி வரும். இவ்வளவு பேசுகிறவர்களிடத்தில் நான் ஒரே ஒரு கேள்வியை வைக்கிறேன். நீங்கள் காஷ்மீரில் இன்னைக்கு கூட்டாட்சி தானே, மெஹபூபா பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்லிட்டா முதலமைச்சர் ஆனாங்க? நீங்கள் மெஹபூபாவை சொல்லிட்டு மற்றவங்க இல்லைன்னா நீங்கள் சொல்லணும். அப்படி பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்லாத மெஹபூபாவை தலையெல்லாம் வெட்ட வேண்டாம், அந்த ஆட்சியை விட்டு நாங்கள் வெளியேறோம்னு சொல்லுங்க. எனவே இவர்களின் தேசப்பற்று இவ்வளவுதான். இது வந்து ஒரு மற்றவர்களை மிரட்டுவதற்கு பயன்படுகிற ஒரு கருவி. வென்றவர்கள் எழுதினதுதான் வரலாறு. இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறாங்க, அவங்க வரலாறு இதுதான் எல்லாருக்கும் புதுசாக கற்றுக் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. வரலாறு உண்மையான வரலாறு அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து ஏன் முஸ்லீம்கள்னால வந்தாய் மாதரம் பாட முடியாதுங்கிறதுக்கு இன்னைக்கு அதுக்குள்ள பெரிய ஆராய்ச்சியை நடத்த வேண்டியிருக்கு. அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி அவங்க உருவ வழிபாடே விரும்பாதவர்கள் எதையெல்லாமோ வழிபட சொல்லி சொன்னா நீங்க ஒரு மத நம்பிக்கைகளை புண்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோட செய்யறாங்க அவங்க. அதை அப்போ எனக்கு தேசப்பற்று இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அதை காமிக்கிறது நீ சொல்ற மெத்தட்ல தான் நான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து அது சார் சொன்னது தான், பெரம்பு வச்சுட்டு பண்ற வேலை. மக்கள் நல கூட்டணியோடு தொகுதி உடன்பாடு செய்து கொள்ற முடிவை தேமுதிக எடுத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேமுதிக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் நேற்று அவங்களுடைய குரலை வெளிப்படுத்தினாங்க. அந்த எதிர்ப்பை வெளிப்படுத்திய நிர்வாகிகள் எல்லாருமே உடனடியாக விஜயகாந்தால கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். 2 விஷயம். ஒன்று, கட்சியினுடைய முடிவுக்கு எதிராக உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய நிர்வாகிகள், அப்படி உணர்வை வெளிப்படுத்தியவர்கள் உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கப்படுதல். இந்த 2 விஷயத்தையும் நம்ம வந்து விவாதத்துக்கு எடுத்துக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு தோணுது. ஒரு கட்சிக்குள்ள தலைமையோட முடிவு என்னுடைய சொந்த விருப்பத்திற்கு மாறாக இருந்தால் அதை கட்சிக்குள்ள எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற கேள்வி வந்து அடிப்படையில் முதல்ல வருது. எல்லா முடிவுகளும் நம்ம சொந்த மதிப்பீடுகளின்படி எது சரின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரியான முடிவுக்கு தலைமை வரும்னு சொல்ல முடியாது. ஒரு அமைப்புக்குள்ள, எந்த அமைப்புக்குள்ள வேலை செஞ்சாலும் சரி, அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, நிறுவனங்கள்ல வேலை செய்தாலும் சரி, நம்ம சொந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி தான் தலைமை முடிவெடுக்கணும்னு நம்ம நினைக்க முடியாது. அப்படி ஒரு முரண்பாடு இருந்தால், இடைவெளி இருந்தால், அங்கே அந்த சூழலை எப்படி எதிர்கொள்வது? முதல்ல நான் சொல்றேன் சார். அதாவது இன்னைக்கு தமிழகத்துல 70க்கு அப்புறம் ஓரளவுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டதுங்கிறதுல ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது. காங்கிரஸ் விடுதலை வாங்கி தந்த கட்சி அப்படி இப்படின்லாம் சொல்லி அப்படிலாம் இருந்து அவங்க நடத்தி இருக்கக்கூடிய மக்கள் விரோத ஆட்சி, அவங்க ஊழல் மற்றதெல்லாத்துலேருந்து மக்கள் விடுதலை பெற்று ஒரு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தது, ஒரு திராவிட இயக்கத்தின் ஆட்சி வந்ததுங்கிறது நாங்கள் கூட 67 அவங்க கூட தான் இருந்தோம் கூட்டணியில். ஒரு மாற்றம் ஏற்பட்டதுங்கிறது. அதுக்கப்புறம் அதையும் மக்கள் விரோத ஆட்சின்னு சொன்னீங்க. அதுக்கான காரணங்களும் இருந்தது, அதுக்கான காரணங்களும் இருந்தது, குற்றச்சாட்டுகள் இருந்தது. அதன் அடிப்படையில் அந்த கட்சி 2 ஆச்சு. நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, இது வந்து 70-80களுக்கு அப்புறம் வேற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, பொதுவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் இல்லாத எல்லா கட்சிகளிலும் இருக்கக்கூடிய உள்கட்சி கலாச்சாரம் என்பது முடிவை தலைமைக்கு விட்டு விடுவது. நாங்கள் பொதுக்குழு கூடி அம்மா முடிவு செய்வார்கள் என்று அதிமுக சொல்லிடும். பொதுக்குழு கூடி எம்ஜிஆர் முடிவு செய்வார்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் கூட தலைமை முடிவு செய்யும். இப்படி பலதும் நடக்குது கட்சியில். இது ஒரு மாதிரியான கலாச்சாரம். அப்போ என்ன ஆகுது? முடிவு இங்கே விவாதிச்சு எடுக்கப்படுறது இல்லை, அது எங்கேயோ எடுக்கப்படுகிறது, தலைமையில் எடுக்கப்படுது, இல்லை ஒரு நபர் எடுக்கிறாங்கிறது ஒன்று. 2வது, உள்கட்சி ஜனநாயகத்தில்
ஸ்தாபனத்துக்கான அமைப்புகள், அந்த கட்சியினுடைய கிளைக்கழகங்கள் இல்லை கிளைகள், மாவட்டங்கள், இந்த மாதிரி ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய அமைப்புகள், இது எதுக்குமே தேர்ந்தெடுக்கப்படாத அமைப்புகளாக தான் எல்லா கட்சியும் வச்சிருக்காங்க. இடதுசாரி கட்சிகளுக்கு அப்புறம் ஓரளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு செம்பிளன்ஸ் ஆஃப் இன்னர் பார்ட்டி டெமோக்ரஸியை பார்க்க முடியுது. மற்ற எந்த கட்சியிலையும் கிடையாது. நீங்க இன்க்ளூடிங் இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, இதுல எல்லாம் என்ன கலாச்சாரம் இருக்குன்னா, இன்னாரை மகளிர் அணி தலைவியாக இந்த மாவட்டத்துக்கு நியமித்தார்கள், அவருக்கு நியமித்ததற்கு நன்றி, இப்படி போஸ்டர் வராத நாளே கிடையாது. இது பல சமயம் இங்க நம்ம சொல்லி இருக்கிறோம். அப்ப இது இந்த கலாச்சாரம் என்பதே ஒரு ஆன்டி டெமோக்ராட்டிக் கேரக்டர் ஆஃப் தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். நீங்க இடதுசாரி கட்சிகள் பொதுவாகவும் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓரளவுக்கும், இது தவிர மற்ற எல்லா இடங்கள்லையும் இந்த கலாச்சாரத்தினுடைய வெளிப்பாடு தான். இது முடிவு மேல எனக்கு கருத்து வேறுபாடு கட்சிக்குள்ள சொல்ல முடியல, வெளியே வந்து சொல்றேன். அப்ப நீங்க அதுக்கு தேமுதிக கான்டெக்ஸ்ட்ல இருக்குது. ஆனா தேமுதிகவை மட்டும் குறை சொல்ல முடியாது, எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் அது இருக்குங்கிறது ஒரு பாயிண்ட். நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது உட்கட்சி ஜனநாயகம் பற்றி பேசும்போது நயினார் ஒரு செய்தியை சொன்னார், இடதுசாரிகள்ல இருக்குன்னு. அப்புறம் ஏதோ போனா போதுன்னு ஓரளவு திமுகன்னு சொன்னார், மன்னிச்சு விட்டார். அப்ப ஆனா நான் என்ன கேள்வி கேட்கிறேன், சொல்லுங்களேன், திமுகவுல எந்த பொறுப்பு நியமனம்னு சொல்லுங்க பார்க்கலாம். அனைத்து பொறுப்புகளுக்கும் தேர்தல் இல்லாமல் திமுகவில் ஒரு இடம் கூட ஒரு கடைசி கிடை செயலாளர் கூட தேர்ந்தெடுக்கப்படுவது அந்த உட்கட்சி இல்லை. நீங்க எங்கேயாவது ஒரு இடம் நியமனம் காட்டுங்க, கிடையாது. ஆனால் அந்த உட்கட்சி தேர்தல் நடத்தி விடுவது மட்டுமே போதுமான ஜனநாயகமா நீங்க கேட்டீங்கன்னா, அதையும் தாண்டி பல செய்திகள் இருக்கு. நான் அதோட நிறைவடைந்து போதுங்கிற முடிவுக்கு நான் வந்துடல. இன்னமும் அதாவது கொள்கை ரீதியான ஐடியாலஜிக்கலான டிபேட் இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் குறைஞ்சிட்டு இருக்கு. படிக்கிற பழக்கம் எல்லா கட்சி தொண்டர்கள்ட்டையும் குறைஞ்சிட்டு இருக்கு. வெறும் கட்சியை பற்றி கவலைப்படுவதை விட ஒரு நாட்டை பற்றியும் நாம் சேர்த்து கவலைப்படணும்னா இதையெல்லாம் சேர்த்துத்தான் நாம் எண்ண வேண்டி இருக்கிறது எல்லா கட்சிகளிலேயும். இதில் அடிப்படையான ஒரு செய்தி என்னன்னா, தலைமைக்கு கட்டுப்படுதல் என்பதும், அதாவது நம்ம ரெண்டையுமே குறை சொல்கிறோம். ஒன்று எல்லாத்தையும் தலைவர்கிட்ட கொடுத்துட்றாங்கன்னு, இன்னொன்று தலைமையை மதிக்காமல் வெளியே வந்துடுறாங்க. நேற்று தேமுதிகவிலேருந்து ஒரு அணி வெளியே வந்திருக்காங்க. தனி மனிதர் வெளியில் வருவதற்கும் ஒரு அணி வெளியில் வருவதற்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. அப்போது ரெண்டு இருக்குது. தலைமைக்கு கட்டுப்படுவது எப்படி ஜனநாயகத்தின் ஒரு அங்கமோ, அதை போலவே தலைமையை தகர்ப்பதும் அவர்களின் மொழியில தான் நான் சொல்கிறேன். பம்பார்ட் ஹெட் குவார்ட்டர்ஸுங்கிற அந்த தொடரைத்தான் நான் வேண்டுமென்றே பயன்படுத்துகிறேன். தலைமையை தகர்ப்பதும் ஜனநாயகத்தினுடைய இன்னொரு கூறு தான். எனவே இரண்டும் சேர்ந்தது. நான் இப்போ சந்திரகுமார் தலைமையை தகர்க்க போறாருங்கிற மாதிரி ஏன்னா ஒரு சித்தாந்த அடிப்படையில் வருகிற போது தான் அதை நான் அப்படி பார்க்க முடியும். அப்படி இல்லாமல் உள்ளே இருக்கிற அதிருப்தி, எடுத்த நடைமுறை முடிவுகளில் ஒரு மாற்று கருத்து என்பதை வெளிப்படுத்துவதும் இது ஒரு முறை. ஆனால் அப்படி வெளிப்படுத்துகிற போது கட்சிக்குள் வெளிப்படுத்துவது, கட்சிக்கு வெளியே பத்திரிகையாளர்களை அழைத்து கூறுவது, இதற்கு வேறுபாடு இருக்கு. ஆனால் நேற்றைக்கு சந்திரகுமார் சொல்லியிருக்கார், நான் கட்சிக்கு கடிதம் கொடுத்தேன் 24ஆம் தேதியே, எந்த விடையும் வரவில்லை, எனவே தான் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன்கிறார். நான் இதை வெறும் தேமுதிகவில் நடந்த இந்த நிகழ்ச்சியை மட்டுமே வைத்துக்கொண்டு நாம் பார்க்காம ஒட்டுமொத்தமாக உட்கட்சி ஜனநாயகத்தை நோக்கிய பயணம் எப்படி இருக்கணும்னு நம்ம பேசுவதுதான் மேலும் ஒரு சமூகத்துக்கு நல்லதாக இருக்கும். இந்த விஷயத்துக்குள்ள நான் இன்னொரு விஷயத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது தமிழகம் மட்டுமில்லை, அகில இந்திய அளவில் அரசியல் சட்ட ரீதியாகவும் சட்டப்பூர்வமாகவும் கட்சித்தாவல் தடை சட்டம் வந்ததிலிருந்து இதுக்குள்ள ஏராளமான விஷயங்கள் வந்திருக்கு. நீங்கள் எப்படி கடந்த தேர்தலில் ஜெயிச்சு வந்த தேமுதிக எதிர்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியில் இருந்த 6-7 பேரை அதிமுக விலைக்கு வாங்க முயற்சி செய்ததும் நடவடிக்கை எடுக்காதனால அவர் நீடிச்சது, இதெல்லாம் நடந்தது வரலாறு. இது மாதிரியான நிகழ்ச்சிகள் என்பது கொஞ்ச காலமாகவே இந்தியாவில் நடந்துகிட்டே இருக்கு. சமீபத்திய உதாரணம் அருணாச்சல பிரதேசத்திலையும் ஜார்க்கண்ட்லையும் நடந்தது. அங்க இதே பாரதிய ஜனதா கட்சி அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அந்த கட்சி தாவல் சட்டத்துக்குள்ள மாட்டாம இந்த அரசுகளை கவிழ்த்து புது அரசுகளை உருவாக்குறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் விலைக்கு போவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற நிலையில இருக்காங்கிற உண்மையையும் சேர்த்து பார்க்கணும்ல. அப்போ ஒருவரால வாங்க முடியுதுன்னா சரக்காக இருக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அதுக்கு நண்பர் சுபவி சொன்ன கருத்தோட நான் முழுவதுமா உடன்படுகிறேன். அது வெறும் உட்கட்சி ஜனநாயகம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, ஒரு ஐடியாலஜிக்கல் யூனிட்டி பார்ட்டிக்குள்ள இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்கான அரசியல் கட்சி அதை நிறைவேற்றுவதற்கான கொள்கை பிடிப்போட நான் அதோட இருக்கிறேங்கிறது. அப்படி இருக்கிறவங்கள நீங்க தேர்தல் நிப்பாட்டுறது, ஜெயிக்க வைக்கிறதுங்கிற நிலைமை, அப்படி ஒரு மெச்சூரிங் ஆஃப் டெமோக்ரஸி வர்ற வரைக்கும் இது இப்படி இருக்கும். அருணாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், இப்ப அடுத்தது ஏறத்தாழ மணிப்பூர்லயும் அவங்க தொடங்கிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த போக்கை எதிர்க்கிற அதே நேரத்தில்
உறுதியற்று இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏக்களும் அதற்கு காரணம் என்பதை நாம் மறுக்க முடியாது. எனவே இதற்கெல்லாம் உட்கட்சி ஜனநாயகம் என்பது சித்தாந்தத்தை முன்னிறுத்தணுங்கிறது ஒரு விதத்தில் சரி. ஆனால் அதே நேரத்தில் இடதுசாரிகள் தனிமனித பாத்திரத்திற்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை கொடுக்கவே இல்லை என்பது இன்னொரு குற்றச்சாட்டு. ரெண்டு பக்கம், அதாவது முழுக்க தனிமனித வழிபாடு கூடாது என்பது வேறு, தனிமனித பாத்திரத்தையே மறுப்பதன் ஒரு தலைமை வேணுங்க, ஒரு ஆளுமை வேணும். ஒருவரை கட்டமைப்பதற்கு, ஒரு கட்சியை கட்டி கொண்டு போவதற்கு ஒரு ஆளுமை வேணும். நீங்க இந்த ஒரு 2 வருஷத்துல அபாண்டமான குற்றச்சாட்டு அப்படிலாம் இல்லை. நீங்க ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் நீங்க குற்றச்சாட்டுகள் சொல்லலாம், நான் பதில் சொல்லலாம். பட் தேசம் மதிக்கக்கூடிய மிகச்சிறந்த தலைவர்களையும் கட்டுப்பாடு மிக்க தலைவர்களையும் அப்படி நாங்க மதிக்கக்கூடிய தலைவர்களையும் கொண்ட கட்சியாக தான் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பது இருந்திருக்கு. இந்த மாதிரி சூழல்கள்ல தொண்டர்களுடைய விருப்பத்தை மீறி, உணர்வை மீறி கட்சி தலைவர்கள் முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு இதுல பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. இதே மாதிரியான அக்கேஷன்ஸ், இதே மாதிரியான சந்தர்ப்பங்கள் உங்க கட்சிகள்ல வரும்போது அதை அந்த கட்சியை எப்படி கையாண்டது? ஒரே உதாரணம் திரும்ப சொல்லிட்டு இருக்கிற உதாரணம் தான். ஜோதிபாசு 98ல அவர் பிரதமராக 96ல பிரதமராக வேண்டும் என்ற கோரிக்கையை மற்ற கட்சிகள் வைக்கும்போது அது போகலாம் என்ற அபிப்பிராயம் அவருக்கு இருந்தது என்பது உண்மை. அது கட்சியில சொன்னது உண்மை, கட்சி பெரும்பான்மையில கூடாதுன்னு சொன்னது உண்மை. அதுக்கப்புறம் 98ல நடந்த கட்சி காங்கிரஸ்ல அது சம்பந்தமான ஆழமான விவாதம் நடத்தப்பட்டு நம்ம சேராம இருந்தது தான், பிரதமர் ஆகாம இருந்தது தான் சரின்னு முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்க அவர் அந்த அளவுக்கு அற்புதமாக கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறாமல் தனக்கு மாறுபட்ட அபிப்பிராயம் இருந்தாலும் கூட அப்படி நடந்துகிட்ட தலைவர் ஜோதிபாசு. அதெல்லாம் வரலாற்று மிகப்பெரிய உதாரணம். அதுதான் அந்த இடதுசாரி மிகப்பெரிய, அதாவது நான் வெளியிருந்து சொல்றேன். நீங்க ஜோதிபாசு அன்னைக்கு பிறகு ஜோதிபாசு ஏற்றுக்கொண்டார் என்றாலும் ஜோதிபாசு மிக வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ள வைக்கப்பட்டார். அது கட்சி கட்டுப்பாடு. ஆனால் அவர் என்ன சொன்னாருங்கிற அந்த வரி என்னை விட தோழருக்கு மிகச்சரியாக நினைவிருக்கும். இட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர்னு சொன்னார். இது ஒரு வரலாற்று பெரும்பிழை அப்படின்னு தான் ஜோதிபாசு சொன்னார். நான் கூட அப்படிதான் கருதுறேன். நீங்க அன்றைக்கு, ஏன்னா இவங்க பொறுப்பை தட்டி கழித்து விட்டார்கள்ங்கிறது என்னோட பார்வை. பேசிட்டே இருக்கலாம், ஆனா பொறுப்பு வரும்போது அதை விட்டு ஓடி விடுவது என்பது நீங்கள் உங்களுடைய ஒரு பெரிய திறனை அன்றைக்கு மெய்ப்பித்திருக்க முடியும். ஆனால் நீங்கள் பல மாநிலங்கள் அதை மெய்ப்பிக்கலை. இன்றைக்கும் கூட தெளிவாக நேற்றைக்கு கூட தோழர் முத்தரசன் சொல்கிறார், நாங்கள் யார் யாரோடு சேர்வது யார் யாரோடு சேர்வதில்லை என்பதை எங்களைப் போல யார் தெளிவாக முடிவெடுத்திருக்கிறார்கள்னு. தமிழ்நாட்டில் மட்டுமா மேற்கு வங்கத்திலுமானு சேர்த்து கேட்டேன். நீங்கள் யார் யாரோடு சேர்வதில்லைன்னா மேற்கு வங்கத்தில் ஒருவரோடு சேரலாம், ஆனால் தமிழ்நாட்டில் சேர மாட்டோங்கிறதெல்லாம் நீங்கள் ரொம்ப, அதாவது ஒரு ஆங்கிலத்தில் ஒரு டால் கிளைம்ஸும்பாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு நடைமுறையில் இல்லை, நீங்கள் பேசுகிற அளவுக்கு நடைமுறையில் நீங்களும் இல்லை என்பதுதான். இந்தியா ஒரு காம்ப்ளெக்ஸ் கண்ட்ரி சார். நீங்கள் வந்து பல மாநிலங்கள் பல மொழிகள் தான் இருக்கிறீங்க. உண்மைதான். அது அப்போ நீங்கள் நெளிவு சுழிவான தேர்தல் நடைமுறைகளை கையாள வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்க மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முறையில் மக்கள் நெளிவு சுழிவான முறை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அதையும் வந்து ஒரு ஸ்டேட்டட் பொசிஷனாக, ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்டில் இருந்து ஒரு ஃபெடரல் செட்டப்பாக, ஃபெடரல் டெமோக்ராட்டிக் செட்டப்பாக ஒரு அரசியல் கட்சி தன்னை, அகில இந்திய கட்சி ஒன்று தன்னை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும்னு சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்க முடியும். நீங்க சென்ட்ரலைஸ்டு டெமோக்ரஸிங்கிற ஒரு கான்செப்டை காங்கிரஸ் மாதிரியும் பிஜேபி மாதிரியும் வச்சுக்கிட்டு மாநிலத்துக்கு மாநிலம் நெளிவு சுழிவோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றது வந்து சரியா? அப்படிங்கிறது இல்ல, அது வந்து ஒரு பிரத்யேக சூழல்ல தான், நிரந்தரமாக இல்லை. இன்னைக்கு கூட ஒரு வெளிப்படையான உடன்பாடு இருக்குன்னு அறிவிங்கன்னு டிஎம்சி கேக்குது. நாங்க இல்லைன்னு தான் சொல்றோம். ஏன்னா நாங்க சில தொகுதிகளா நாங்க கண்டஸ்ட் பண்ணல, அவங்க கண்டஸ்ட் பண்ணல. அதுதான் நான் நெளிவு சுழிவாக சென்ட்ரலைஸ்டு டெமோக்ரஸிங்கிறதுல இருந்து நீங்க மாறல. அதாவது சென்ட்ரலைஸ்டு மாறதுக்கான தேவையில்லை. ஒரு பார்ட்டிக்கான ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஒன்னு வேணும் இருக்குது. எல்லாத்துக்கும் அவங்களுக்கு உரிய அதிகாரங்கள் இருக்கு. அவங்களுக்கு ஜனநாயக முறையில கருத்து சொல்வதற்கான வாய்ப்பு நீங்க வரல. அதாவது கூட்டாட்சி, நான் வெளிப்படையா சொல்றேன், அதாவது நீங்க செய்கிற போது அதற்கு நெளிவு சுழிவுன்னு பேர் வைக்கிறீங்க. அதை நாங்க செஞ்சா சமரசங்கிறீங்க. வைகோனா ரொம்ப கீழ்த்தரமான்றார் உடனே, அதை விட்டுருங்க. ஆனா நீங்க இன்னமும் ஒரு யூனிட்டரி, ஒரு இந்திய தேசிய ஒரே மாதிரியா பாக்குறீங்களே தவிர இன்னமும் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் ஒரு ஃபெடரல் அடிப்படையில நீங்க இன்னும் பார்க்கவே இல்லை. உங்களுக்கு தேவை வருகிற போது, இன்றைக்கு தான் நீங்க மேற்கு வங்கத்தினுடைய நிலை வேறு, தமிழ்நாட்டின் நிலை, இதைத்தானே நாங்க சொன்னோம். இதைத்தானே காலகாலமா நாங்க சொன்னோம். தமிழ்நாடு வேறு, மேற்கு வங்கம் வேறு, கேரளம் வேறு. இல்லை இந்தியா ஒண்ணுதான் போட்டு கட்டினீங்க. இந்தியா என்பது ஒரு நடைமுறைக்கு ஒரு நாடாக பல்வேறு தேசங்களின் கூட்டமைப்பாக இருக்கலாம். ஆனா ஒற்றை பண்பாடு உள்ள நாடு மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா அப்புறம் பிஜேபிக்கு உங்களுக்கும் வேறுபாடு இல்லை என்று பொருள். இந்த 99ல
ஜோதி பாசு 96ல மார்க்சிஸ்ட் கட்சி அந்த பிரச்சனையை எப்படி கையாண்டது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அது மிகவும் பிரபலமான ஒரு நபரை பிரதமராக வேண்டாம்னு கட்சியை வந்து தடுக்க முடியுது. அதிகாரம் மிக்க பொதுச் செயலாளரும் முதலமைச்சர் பிரதமராக முன்னிறுத்தப்படுபவரும் 2 பேரும் அந்த விஷயத்துக்கு ஆதரவு தெரிவித்தாலும் கூட கட்சி இயந்திரம் வந்து அவருடைய விருப்பத்துக்கு எதிராக முடிவெடுக்க முடியுதுங்கிறது ஒரு தனி இது. நீ அதே மாதிரியான ஒரு பண்பை வந்து நான் 99ல வாஜ்பாய் அரசுக்கு ஆதரவாக திமுக வாக்களிக்கிற விஷயத்தையும் நான் பாக்குறேன். உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்டேட்டட் பொசிஷனை விட்டு மாறான ஒரு நிலைக்கு எந்த சலசலப்பும் இல்லாம கட்சி தலைமையால கொண்டு போக முடியுது. அது ஒரு ஆய்வுக்குரிய ஒரு விஷயமாக தெரியுது. அது எப்படி நடக்குது? அங்கேயும் ஜோதி பாசுவும் சுர்ஜித்துக்கும் ஆதரவாக இருக்கிறவர்கள் கட்சிக்கு எதிராக சத்தம் போடல அந்த முடிவுக்கு. இங்கேயும் பல மதச்சார்பற்ற உணர்வோட ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரண்டாம் நிலை தலைவர்களாகவும் தொண்டர்களாகவும் இருந்தாலும் உடனடியாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு யாரும் வெளியில போகல. சந்திரகுமார் மாதிரி அதை எப்படி தலைமையால கட்டுப்படுத்த முடியுது? அதாவது ஒரு செய்தி, ஜோதி பாசு வாஜ்பாய் 2 மனிதர்களில் யார் நல்ல மனிதர்கள்ங்கிறது எனக்கு கேள்வியே இல்லை. அப்படி இல்லை. ஆனால் எது நமக்கு ஓரளவுக்காவது ஒத்த கொள்கைகளை உடைய கட்சி என்றுதான் பார்க்கணும். 1000 தரம் சொன்னாலும் திமுகவுக்கு பொதுவுடைமை இயக்கங்களோடு தான் சித்தாந்தத்தில் நெருக்க முடிய தவிர பாரதிய ஜனதா கட்சி RSS என்பது நேர் எதிரான கொள்கை உடையது. அன்றைக்கு ஒரு வாக்கில் அவர்கள் அந்த வாய்ப்பை இழந்த போது மறுபடியும் ஒரு தேர்தல் வராமல் இருப்பதற்காக அப்படி செய்தோம் என்று திமுக கழகத்தில் இன்றைக்கும் சொல்லப்பட்டாலும் என்னை போன்றவர்கள் அன்றைக்கு திமுக கழகத்திற்கு வெளியில் இருந்த போதும் அதை நான் ஏற்கவில்லை. முழுக்க திமுக கழகத்தினுடைய ஆதரவாளனாக இருக்கிற இன்றைக்கும் நான் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்ததை ஒரு நாடும் ஏற்கவில்லை. என்னால் ஏற்க முடியாது. காரணம், பாரதிய ஜனதா கட்சி RSS என்பதுதான் திராவிட இயக்கத்துக்கு நேர் எதிரான வலதுசாரித்தன்மை கொண்ட கட்சி. இப்படியெல்லாம் நடந்து போன இந்த சமரசங்களில் தான், அதை நான் சமரசம் என்று தான் சொல்றேன், நெடிவு சுழிவுன்னு நான் சொல்லலை, அதை உத்திகள்னு சொல்லலை. இப்படியெல்லாம் கம்யூனிஸ்டுகள் பல வார்த்தைகள் வச்சிருக்காங்க. இல்ல, அதுவும் நீங்க ஒரு கட்டம் உண்டு. VP சிங் ஆட்சியில் இருக்கிற போது வெளியிலிருந்து ஆதரித்த 2 கட்சிகள் உண்டு. ஜனசங்கமும் ஆதரித்தது, கம்யூனிஸ்ட் ஆதரிச்சது. அன்னைக்கு இருந்த அப்ப அதான் அந்த பொது எதிரி என்கிற ஒரு கணக்கு. சாதனைகளை நீங்க 2 பேரும் ரெண்டு சொற்களோட நிற்கிறீங்க. இருவர் சொல்றதுனால ஆளுக்கு ஒரு சொல்லோட நிற்கிறீங்க. நான் 3வது ஆளாகவும் இங்க இருக்கிறனால 3வது சொல்லையும் சேர்த்து சொல்றேன். நெளிவு சுழிவு, சமரசம். என்னுடைய 3வது பங்களிப்பு சந்தர்ப்பவாதம். இந்த நிலைப்பாடுகள்ல சந்தர்ப்பவாதம் இருக்கா? சமரசங்கள் வேறு, சந்தர்ப்பவாதம் இருக்குது வேறு. இல்ல, சந்தர்ப்பவாதங்கிறது நான் ஆட்சேபிக்கிறேன். ஏன்னா சந்தர்ப்பவாதத்துக்கு உள்நோக்கமும் அதனால பலனும் இருக்கு. நீங்க வந்து சந்தர்ப்பவாத கூட்டணினா அதுல போய் ஒரு உள்நோக்கத்தோட தன்னலகத்துல காசு சம்பாதி. இப்ப நாங்க மேற்கு வங்காளத்துல அப்படி ஒரு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போக வேண்டிய தேவை என்பது திரிணாமுல் காங்கிரசினுடைய அராஜகம். 200க்கும் மேற்பட்ட எங்க தோழர்கள் கொல்லப்பட்டிருக்கக்கூடியது, அங்க ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டிருப்பது, எங்களுடைய கட்சியினுடைய அலுவலகங்களை தீக்கிரையாக்கி அவங்க டேக் ஓவர் பண்ணியிருக்கிறது, ஜனநாயகமா தேர்தலே நடத்த விட மாட்டாங்கிற அளவுக்கு இப்படிலாம் பல சூழ்நிலைமைகள் தான் தீர்மானிக்குது. மக்களுக்காகத்தான் நாங்க அந்த அணுகுமுறையை கையாண்டு இருக்கிறோம். இதுல சந்தர்ப்பவாதம் சொல்றது நியாயங்களை ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய முடிவு சொல்ல முடியும். இந்த இடத்துல நான் குறுக்கிட வேண்டியிருக்கு. என்னன்னா, மேற்கு வங்கத்தில் நடப்பது அராஜகம்னா தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிற ஆட்சி அராஜக ஆட்சி இல்லையா? அது நம்ம கருத்து அதாவது நீங்க அதை ஒரு நெடிவு சுழிவு உத்திகள்னு சொன்னாலும் சரி. நான் சொன்னேன், VP சிங்குக்கு 2 பேரும் வெளியிலிருந்து ஆதரித்தது ஒரு நெடிவு சுழிவு. பாரதிய ஜனதா கட்சி திமுக ஆதரித்தது சமரசம். ஆனால் இது 2யுமே நான் சந்தர்ப்பவாதம்னு நான் ஒரு நாள் சொல்ல மாட்டேன். அதே நேரத்தில் நீங்க இப்போ மேற்கு வங்கத்தில் மம்தாவை எதிர்க்க வேண்டியது கட்டாயம், காலத்தின் கட்டாயம் என்று கருதி காங்கிரஸோடு நீங்கள் போவீர்கள் என்றால் அதிமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற கட்டாயத்திற்காக ஏன் நீங்கள் திமுக சரியான வாதமே இல்ல. அங்க நாங்க தான் எதிர்க்கட்சி, நாங்க தான். ஒருவேளை திராவிட ஆட்சிக்கு வருவதுனா மட்டும்தான் அதை பயன்படுத்துவீங்களா? அப்படி இல்ல. நீங்க அதிமுகவை வீழ்த்துவதற்கான ஒரு ஆத்ம பலமோ அந்த தூய அரசியலோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லைன்னு நான் தெளிவா சொல்ல முடியும். காங்கிரஸுக்கு இருக்கா? மத்திய ஆட்சியிலையும் மாநில ஆட்சியிலையும் நீங்க செஞ்சிருக்க காங்கிரஸோடு சேர்ந்து மம்தாவை வீழ்த்துவதில் நியாயம் இருக்கிறதுனா திமுகவோட சேர்ந்து நிறைவு செய்யற இடத்துல இருக்கிறோம். எனக்கு இன்னும் ஒரே ஒரு சந்தேகம், கொஞ்சம் ஒரு நிமிஷம் கூட போனாலும் போயிடும்.
பெரியார் காமராஜரை ஆதரிச்சதையும் தொண்டர்களை ஏற்க செய்ய முடிஞ்சது. திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்காம காமராஜரை ஆதரிக்கிறதையும் அவர் தொண்டர்களை ஏற்க செய்ய முடியுது. ராஜாஜி திமுகவை ஆதரிச்சதையும் அவருடைய தொண்டர்களை ஏற்க செய்ய முடியுது. ஆனா அந்த மாதிரி இப்ப யாராலையும் செய்ய முடியாதா? தேமுதிகவால செய்ய முடியல. அந்த எப்படி அவங்க வந்து தேமுதிகவை ஆதரிக்க வச்சுட்டாங்களே அவங்க தொண்டர்கள். இல்ல நீங்க இதை விட அதெல்லாம் மோசம். நீங்க வரலாற்று உதாரணம் சொல்றீங்க. நீங்க சொன்ன உதாரணம் கரெக்ட். 67ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சுதந்திரா கட்சியும் ஆதரித்தது, சிபிஎம்மும் ஆதரித்தது. சிபிஎம்முக்குள்ள கடுமையான விவாதம் ஏற்பட்டது. ஆனா இவங்க எல்லாம் வெளியே இருந்து சப்போர்ட் பண்றவங்க. இன்னைக்கு நம்முடைய நோக்கம் என்பது காங்கிரஸை டிஸ்லாட்ஜ் பண்றது, அதுக்கான மாற்றாக திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னிறுத்துவது, சில மக்களுக்கான கோரிக்கைகளை கொண்டு போறதுங்கிற முறையில எங்க கட்சியை எங்களால கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சது என்பதை நான் பாசிட்டிவா தான் சொல்ல விரும்புறேன். நீங்க கட்சியை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க. ஆனா பெரியாரால திமுகவுக்கு ஆதரவு கொடுக்காம காமராஜருக்கு ஆதரவு கொடுக்கறது அவர் கேட்டஸா வந்து அவரால் வின்னவர் பண்ண முடியுது. அது எப்படி முடியுதுங்கிறது அதுக்கு ரொம்ப அடிப்படையாக சமூக நீதி என்கிற காரணத்தை பெரியார் முன்வைத்தார். அதுல ஒன்றும் மாற்று இல்லை. அதுபோல நீங்கள் இன்னைக்கு தேமுதிகவை ஆதரிப்பதற்கு எந்த ஒரு சித்தாந்தத்தையும் முன்வைக்கல, வெறுமனே வெல்கிற கட்சி என்று நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஜனநாயகம் தொடர்பாக இன்னும் ஏராளமான விஷயங்கள் பேசப்பட நிகழ்ச்சியில இதுக்கு மேல் நேரம் இல்லை. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.